வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் முக்கிய தகவல்களை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் தேவி கருமாரி திரிபுர சுந்தரிக்கு ஆடிப்பூரம் உற்சவம் வெகுவிமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. இது அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்றதலமாகும். பழமையான இத்திருக்கோயிலில் கிருத்திகை சஷ்டி நாளிலும் செவ்வாய் வெள்ளி கிழமைகளிலும் வந்து வழிபடுவோருக்கு புதிய வீடு, திருமணம், பதவி உயர்வு கிடைப்பதாக ஐதீகம். புராண காலத்தில் பகீரத மன்னன், இந்திரன், துர்வாச முனிவர், குருபகவான் ஆகியோர் வந்து வழிபட்ட சிறப்பு வாய்ந்த தலமாக இது உள்ளது. ஆடிப்பூரம் உற்சவம் வெள்ளிக்கிழமையன்று இத்திருக்கோயிலில் விசேஷமாக நடைபெற்றது. அதிகாலை 5 மணிக்கு திருக்கோயில் நடை திறக்கப்பட்டு பூசைக்கு பிறகு மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு மலர் அலங்காரத்தில் மூலவர் அருள்பாலித்தார். அதேபோன்று உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெற்றிலை சாமந்தி மாலை அலங்காரத்தில் அவர் காட்சியளித்தார். இத்திருக்கோயிலில் பிரகாரத்தில் தனி சந்நிதியில் காட்சியருளும் அருள்மிகு தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெற்றன. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மன் சந்நிதி மண்டபம் முழுதும் மலர்மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. உற்சவத்தை முன்னிட்டு வியாழக்கிழமை மாலையில் அம்மனுக்கு முதல் கால யாக பூஜையும் வெள்ளிக்கிழமை காலையில் 2ஆம் கால யாக பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வல்லக்கோட்டை மாடவீதியில் உள்ள சிவன் கோயிலில் இருந்து பூக்கூடைகள் ஊர்வலமாக புறப்பட்டு தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மன் சந்நிதிக்கு எடுத்துவரப்பட்டன. காலை 11:30 மணிக்கு அம்மனுக்கு பூச்சொரிதல் எனும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. 5 அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதிட ஒவ்வொரு கூடையிலிருந்து புஷ்பங்களை எடுத்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். கருவறை அம்மன் சிறப்பு வளையல் அலங்காரத்தில் அருள்பாலித்தார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானையும் தேவி கருமாரி திரிபுர சுந்தரி அம்மனையும் வழிபட்டனர். வந்திருந்த பக்தர்களுக்கு அம்மன் பிரசாதமாக பூஜிக்கப்பட்ட வளையல், மஞ்சள், தாலிக்கயிறு, பூச்சரம் பிரசாதமாக வழங்கப்பட்டன. உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்திட ஏதுவாக திருக்கோயில் நிர்வாகத்தினரால் நிழற்பந்தலுடன் கியூ வரிசை அமைக்கப்பட்டதுடன் திருக்கோயில் வளாகத்தில் இலவச மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டு இருந்தது. திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் அன்னதானம், நீர்மோர் ஆகியவைகளும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆடிப்பூரம் உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் திரு சி. குமரதுரை அவர்களின் அறிவுரைப்படி திருக்கோயில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர்.